இப்பயும் என்னை பத்தி யாராவது எழுதுறாங்க, விமர்சனம் பண்றாங்கன்னா குஷி ஆயிடுவேன். அடுத்த ஆண்டவர் ஏதோ ஒரு தேசத்தினுடைய கதவை திறக்க போறாரு, இந்த மக்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் கடன் பட்ட அந்த கடனை திருப்பி போய் சுவிசேஷ கடனை செய்ய போறேன்னு இப்பயும் நான் ஜாலி ஆயிடுவேன் பாஸ்டர். அதனால ஆரம்பத்துல இந்த ஷேக் எல்லாருக்கும் இருக்கிற இருந்தது. ஆனா அப்பா கிட்ட போயிட்டு ஜபத்துல வச்சுட்டனால அதை தாண்டி வர கிருபை தந்துட்டார் பாஸ்டர். இப்பெல்லாம் அது சொரணம் இல்லை பாஸ்டர். சரி, உங்களுக்கு சிலருடைய நோக்கம் வந்து ஊழியத்துக்காக வந்து பணத்துக்காக பேர் பிரஸ்தாபத்துக்காக தான் இதை போடுறான்னு நான் கால் பண்ணுங்கன்னு பேசினேன். ஒரு 1 hour பேசணும். அப்போ நான் கடைசியா சொன்னேன், என்னுடைய இன்டென்ஷன் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நான் இப்படி பேசி மீட்டிங் கேன்சல் ஆயிருக்கே தவிர பாஸ்டர் நான் பிரஸ்தாபம் அடைகிறதுக்கு என்ன போட்டா எனக்கு தெரியும்ட்டு எனக்கு தெரியும். ஏன்னா நான் மார்க்கெட்டிங்ல இருந்தவன், மாஸ்டர்ஸ் பிசினஸ் படிச்சவன். இல்ல நீங்க படிச்சவங்க, ஆனா வெளியுள்ள விமர்சனம் என்னன்னா பிரபலமான ஒரு ஆளை பேசுனா நீங்களும் பிரபலமாயிருவீங்க, உங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படும். அந்த கமெண்ட்ல இருக்கும், நீங்க அப்படி எழுதுறாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மீட்டிங்ஸ் தான் நிறைய கேன்சல் ஆயிருக்கே தவிர இதே சவுத். ஆனா நான் கட் பண்ணி போடுறது பூரா மக்கள் போய் சிக்காத அளவுக்கு திருடனை காட்டி கொடுக்கறதுலயும் எனக்கு எதிர்ப்பா மாறுறதையும் தான் போடுறேன். இது வரைக்கும் எனக்கு அதுல லாபம்னு எதுவும் இல்லை பாஸ்டர். இவங்க லாங்குவேஜ்ல பேச மக்களுடைய கொஸ்டின் இது. என்னுடைய சபைக்கு நீங்க போன மாசம் வந்தீங்க, உங்களை நான் அழைச்ச போது யார் வாரா பாஸ்டர் கேக்குறாங்க. நான் அப்ப சொல்றேன் பாண்டிச்சேரி இருந்து பிரிஸ்லி. அவங்க உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, யாரு பாஸ்டர் இந்த ஜான் ஜெபராஜி பாஸ்டர் திட்டுவார அவரா? அதாவது மக்களுடைய மனதுல என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அப்படி பதிஞ்சு போச்சு. அப்படி பதிஞ்சிச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல பாஸ்டர், எரேமியா புத்தகத்தை எடுத்துக்கோங்க. எரேமியா யாரை திட்டிக்கிட்டே இருப்பார்? எசேக்கியேல் எடுத்துக்கோங்க. மிகாயான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் எப்பயுமே என்னது குறிச்சு நல்லது பேச மாட்டான்னு ஒரு ராஜா சொல்றார். நான் சொல்லுற புரியுதா பாஸ்டர்? வேதத்தில், அதாவது நான் உங்களுக்கு வந்து வாதமா பேசல, கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடு. மிகாயான்ற தீர்க்கதரிசியை குறிச்சு தெளிவா சொல்லுது, அப்பா அவன் எப்பயுமே என்னை பத்தி தீமையாதான்ப்பா பேசுவான், நீ தீமை செய்யற, அதனால கர்த்தருடைய தேவ மனுஷன் தீமையை பேசுறான்னு வேதம் சொல்லுது. எனக்கு இப்ப இவரை பேசுறதுனால சுத்தி 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 இருந்த வாய்ப்புகள் எல்லா கதைகளுமே அடைப்பட்டாலும் எனக்கு என்னன்னா பாஸ்டர், கடைசியில தெருவுல தான் வந்து நின்று கத்துறனால ஊழியத்தை ஆரம்பிச்ச அந்த இடத்துல கத்து. அவங்க கேட்கிற கேள்வி இது, நீ எதுக்கு திட்டுற, நீ பிரபலமாக்குற. என் லாங்குவேஜ்ல நான் சொல்லுவேன், ரோட்ல சாணம் கிடக்குது, மாடு போகுது, பசு மாடு சாணம் போட்டுருச்சு, அந்த சாணத்துல கல் எரிஞ்சு அது நம்ம மேல தெரிச்சு யாராவது அதுல பிரபலம் ஆவாங்களா பாஸ்டர்? இவங்களுக்கு கொடுக்குற பதில் நான் அதுதான். நான் அங்க மாட்டினுடைய புல்ஷிட் இருக்குது, அங்க சாணம் இருக்குது, அதை போய் மிதிச்சிடாத, அதை புதினா சட்னின்னு நினைச்சு நீ சாப்பிடுற, டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிற, அது கெட்டதுன்னு நான் கத்துறேன். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்ல இல்ல இவரை பேசி பிரபலம் ஆக்குறாரு, எப்படி கல்ல அசுத்தத்துல எரிஞ்சு ஏமலை அடிச்சு நான் பிரபலம் ஆகிறேன். ஓகே.